ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புட் சைடு தான் நல்லா போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து நம்ம எம்எஸ் இண்டிகேட்டர் வச்சு காலில் எப்படி என்ட்ரி எடுத்தோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். புட்லேயும் எடுத்துருக்குறோம். ஜஸ்ட் இப்போதைக்கு சேஃப் என்ட்ரியில் காலில் இன்றைக்கி காலையிலேருந்து 3 என்ட்ரி எடுத்தோம். அது எப்படி எடுத்தோம் என்ன ஏதுன்னு மட்டும் பார்க்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 6 லைன்ஸ் தெரியும். ரெட்டு, க்ரீனு, பர்பிள், ரெட்டு, க்ரீன், பர்பிள். இதில் நாங்கள் 2 என்ட்ரிஸ் வச்சுருக்கோம். இப்போ இங்கே சைடில் தெரியுது பாருங்கள், டாட்டட் லைன். அது டாட்டட் லைன் என்ட்ரி. டாட்டட் லைன் என்ட்ரி இப்போதைக்கு ஹைட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ சேஃப் என்ட்ரி மட்டுமே, அதாவது என்ட்ரி இது ஃபஸ்ட்டு செட் ஆஃப் 3 லைன்ஸ் வந்து சேஃப் என்ட்ரி, செகண்ட் செட் ஆஃப் 3 லைன்ஸ் வந்து என்ட்ரி. இன்னொரு வீடியோவில் நாங்கள் தெளிவாக எப்படி வந்து இந்த இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுது, எப்படி வந்து நம்ம என்ட்ரி எடுக்கணும் எல்லாம் சொல்லித்தரோம். இப்போதைக்கு இன்றைக்கி புட் சைடு நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் கால் சைடில் நம்ம எப்படி என்ட்ரி எடுத்தோங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட் இப்போ நம்ம எம்எஸ் இண்டிகேட்டரில் போயிட்டு ஜஸ்ட் அ மினிட், எம்எஸ் இண்டிகேட்டரில் செட்டிங்ஸில் போயிட்டு சேஃப் என்ட்ரி செலக்ட் பண்ணிக்கிட்டோம். சேஃப் என்ட்ரி செலக்ட் பண்ண உடனே நமக்கு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் வேண்டாம் இந்த ட்ரேடும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், நான் இப்போ 3 மினிட் கேண்டில் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் க்ரீன் இண்டிகேஷன் வந்திருக்கு பை சொல்லி. அந்த க்ரீன் லைனுக்குள்ளே க்ளோஸ் வச்சதும் நமக்கு க்ரீன் இண்டிகேஷன் வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 297 வாங்க சொல்லியிருக்கு. நம்மளோட சேஃப் எக்ஸிட் வந்து 322. இப்போ நீங்கள் இதில் எவ்வளோ 297 22 25 பாயிண்ட்ஸ். இங்கே ஒரு இடத்துல மட்டும் 25 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரீன் லைனில் போனது கன்ஃபார்மாக போய் பர்பிள் லைனில் டச் ஆகிருக்கு. மேலே ரெட்டுக்கு போல் இதை பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். அகெயின் 11 o'clock மேலே அகெயின் ஒரு பை இண்டிகேஷன் வந்திருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு 294லேருந்து நமக்கு 294ல் என்ட்ரி கிடச்சிருக்கு. 98ல் என்ட்ரி கிடச்சிருக்கு. அகெயின் இங்கே ஒரு 25 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. 323 to 297 25 பாயிண்ட்ஸு. இதுவே 50 பாயிண்ட்ஸ் ஆயிடுச்சு நமக்கு. அகெயின் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அகெயின் 157ல் என்ட்ரி கிடச்சிருக்கு. அகெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா 170 வரைக்கும் அது போயிருக்கு. 3 டைம்ஸ் என்ட்ரி கிடச்சிச்சு. 3 டைம்ஸுமே சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடு. 3 முறையும் எடுத்துருக்குறோம் நம்ம. இப்போது அதனால் இந்த மாதிரி ட்ரேட்ஸ் எடுத்துக்கலாம். இது வரைக்கும் இப்போ 12 o'clock 12:30 ஆகுது. ஸோ 1 o'clock ஆகுது. இப்போ வரைக்குமே ஒரு 3 என்ட்ரி ஒரு 75 பாயிண்ட்ஸ் கிட்ட நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டோம் கால் சைடில் மட்டும். இப்போ புட் சைடு என்ன பண்ணோன்னு பார்க்கலாம். புட்ஸ்லாம் 24,150. இப்போ 1 o'clock ஆகுது. ஆனால் நல்லா இன்றைக்கி ப்ராஃபிட் வந்துடுச்சு. அதனால தான் சரி இப்போ வீடியோ போட்டுடலாம். இதோட க்ளோஸ் பண்ண போகிறேன் நான் சிஸ்டமை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 மினிட்ஸில் வச்சிடறேன் நான், ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால. சரி, இன்றைக்கி 23rd. இப்போ நம்ம சேஃப் என்ட்ரி தான் வச்சுருக்கு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு தெரியும் சேஃப் என்ட்ரி வச்சுருக்கு. இங்கே சின்ன நம்பர் தான் இது. 54 சின்ன நம்பரில் தான் எடுத்துருக்குறோம். 54ல் வச்சது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 59 4 பாயிண்ட்ஸ். சின்ன நம்பர்லேயும் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு 54னால் உங்களுக்கு அரௌண்டு ஒரு 3000 இருந்தாலுமே 3500 இருந்தாலுமே உங்களால் வாங்க முடியும். இன்னும் கொஞ்சம் நல்ல நம்பர் பார்க்கலான்னா 250 கிட்ட போகலாம். ஓகே, இவ்வளோ வேண்டாம். 200 பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு. ஓகே, 270. சரி, இப்போ 200 எடுத்துருக்குறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு என்ட்ரி கொடுத்துருக்கு. எவ்வளோல என்ட்ரி கொடுத்துருக்குது அப்படின்னா 97ல் கொடுத்துருக்கு. 96ல் கொடுத்துருக்கு என்ட்ரி. சாலிடாக 104 10 பாயிண்ட்ஸ் இங்கே வந்துடுச்சு. அகெயின் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எக்ஸாக்டாக லைனை டச் ஆகிருக்குது. அதே போல் அகெயின் செகண்ட் டைம் என்ட்ரி கிடச்சிச்சு. செகண்ட் டைம் ஒரு 10 பாயிண்ட்ஸு, 10 + 10 20 பாயிண்ட்ஸு. இதுக்கப்புறம் நமக்கு இன்றைக்கி பை அபோவும் போயிருக்கு. இங்கே வந்தீங்கன்னா பை அபோவ், இங்கே பாருங்கள் நமக்கு பை அபோவ்
பை அபவுக்கு இங்கே தான் என்ட்ரி கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக இதை பாருங்கள், செகண்ட் செட்டு தான் நமக்கு பை அபவில் வரும், செகண்ட் என்ட்ரி தான். இப்போ இது ஒரே கேண்டலாக ஏறிட்டுருக்கு. பை அபவில் நமக்கு என்ட்ரி கொடுத்தோடனே நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம அவ்வளோ வைக்கிறதில்ல, பட் நம்ம என்ட்ரியும் போகலாம். இன்றைக்கி பை அபவுக்கு மேலே போகும்போது நமக்கு என்ட்ரி எனேபிள் ஆகும். லைன்ஸ் ஓகே, லைன்ஸ் எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ நாம் எங்கே என்ட்ரி எடுத்திருப்போம்னா 160 என்ட்ரி எடுத்திருப்போம். 160 என்ட்ரி எடுத்தால் நமக்கு டார்கெட்டு 200, 198. இங்கே ஒரு 40 பாயிண்ட்ஸு ஆல்ரெடி நாம் ஒரு 20 + 10 + 10 20 பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுருந்தோம். இங்கே ஒரு 40 பாயிண்ட்ஸு. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி இந்த சைடு நமக்கு 60 பாயிண்ட்ஸு, அந்த கால் சைடு ஒரு 75 பாயிண்ட்ஸு. ஆல்மோஸ்ட் இதில் மட்டுமே நமக்கு ஒரு மோர் தென் 100+ பாயிண்ட்ஸ் கிடச்சிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்மளோட எம்எஸ் இண்டிகேட்டர் ட்ரேடிங் செட்டப் ஒர்க் ஆகுது. இதை பற்றி மோர் ஐடியாஸ் வேணும்னா டெலகிராமில் எங்களோட குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிவிட்டு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்றைக்கி நிஃப்டி எக்ஸ்பீரிங்கிறதுனால இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த இண்டிகேட்டர் நாட் ஓன்லி இன் நிஃப்டி, சென்செக்ஸு, பேங்க் நிஃப்டி அண்ட் ஸ்டாக்ஸில் கூட ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஓகே, கீப் ஆன் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.